உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெஸ்டான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் மிக்சர் கிரைண்டர் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு மிக்சர் கிரைண்டர் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கிரைண்டரோ இல்ல ஒரு மிக்சியோ வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரியாம வாங்கிடுறதுனால ஃபியூச்சர்ல நிறைய விதமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றோம், ரைட்டா? அந்த வகையில ஒரு மிக்சர் கிரைண்டர் வாங்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எவ்வளவு வாட்ல இந்த ஒரு ப்ராடக்ட் வருது. நார்மலாவே பாத்தீங்கன்னா 750க்கு மேல இருந்தது அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா ஃபாஸ்டா இருக்கும். அது மாதிரியான விஷயங்களை நீங்க பார்க்கணும். அடுத்ததான் ஆபரேட்டிங் வோல்டேஜ் 220 வோல்ட்ல இருந்து 240 வோல்ட் வரைக்கும் இருக்கும். அப்படி இருந்தா தான் நார்மலா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பவர் சாக்கெட்ல இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஹெவி டியூட்டி பவர் சாக்கெட் போடணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஹீட்டருக்குலாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரியான சாக்கெட்லாம் தேவையில்லை. நார்மலா வீட்டில் இருக்கக்கூடிய பிளக் சாக்கெட்லேயே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு மிக்சர் கிரைண்டர் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 விதமான ஜார் கொடுப்பாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிரைண்ட் பண்றதுக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சட்னி மாதிரியான விஷயங்களை அரைக்கிறதுக்கு. சோ இதுல இந்த மாவு அரைக்கக்கூடிய அந்த ஜார் பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் அப்படின்ற ஒரு கெபாசிட்டில நம்ம அரைக்கலாம். அதே மாதிரி 1 லிட்டர் அளவுல பாத்தீங்கன்னா இந்த பவுடர் பண்றது, இந்த கிரைண்டிங்காக மஞ்சள், அதே மாதிரி தனியா, மிளகா அண்ட் வேற ஏதாவது அரைக்கிறோம் அப்படின்னா நம்ம கிரைண்ட் பண்றதுக்கு தாராளமா இந்த 1 லிட்டர் இருக்கக்கூடிய அந்த ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா 0.4 லிட்டர் சின்ன ஜார் ஒன்று கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. சோ அது பாத்தீங்கன்னா சட்னிக்காக கொடுக்கிறது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிக்சர் கிரைண்டர்லயும் நமக்கு தராங்க. இன் கேஸ் நீங்க கொஞ்சம் காஸ்ட் அதிகமா செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் பண்ணக்கூடிய ஜாரும் தருவாங்க. டிரான்ஸ்பரண்டா ஒரு கேஸ்ல சூப்பர் அழகா இருக்கும். சோ அது வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. பட் நிறைய பேர் வாங்கிட்டு யூஸ் பண்றதே இல்ல. நாங்களுமே வாங்கணும், பட் ஆனா யூஸ் பண்றது கிடையாது. சோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க வாங்கும் பொழுது பார்க்கணும். ஒவ்வொரு மிக்சர் கிரைண்டரும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்பீட் கண்ட்ரோல்ல கொடுக்குறாங்க. சோ கண்டிப்பா அது நெசசிட்டி, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஏபிஎஸ் மெட்டீரியலால இதை உருவாக்கி இருக்காங்களா அப்படிங்கறதையும் நீங்க செக் பண்ணிக்கணும். அண்ட் கூடவே வயருடைய லென்த் எவ்வளவு தராங்க. நார்மலா 1.2க்கு மேல இருந்தது அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வயர்ல தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இவ்வளவு காசு கொடுத்து வாங்கின வயர் பத்த மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் உங்க வீட்ல இருக்கிற லேடிஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. வாங்கும்போது அந்த வயருடைய லென்த் எவ்வளவு இருக்கு, உங்க வீட்டு சாக்கெட்டுக்கும் கீழே இருக்கக்கூடிய கிரவுண்டுக்கும் எவ்வளவு லென்த் இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிட்டு ஒரு நல்ல மிக்சர் கிரைண்டரை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு மிக்சர் கிரைண்டருக்கும் மோட்டார் வாரண்டி கண்டிப்பா கொடுப்பாங்க. மினிமமா 3 இயர்ஸ்ல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு மிக்சர் கிரைண்டரை தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு சில மிக்சர் கிரைண்டர்ல உங்களுக்கு கோகனட் கிராப்பர் தனியா கொடுக்குறாங்க. சோ அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அடிஷனலா என்னென்ன தேவை அப்படிங்கறதை நீங்க பார்த்து பெஸ்டான ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க. ஃபைனலா ரெண்டே விஷயம் தாங்க. அன்பிரேக்கபிளா இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால மேக் பண்ணிருக்கக்கூடிய ஜாரா பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் நிறைய ஜார் பாத்தீங்கன்னா டாப் சைடுல பாத்தீங்கன்னா சின்னதா வீரல் விடுற மாதிரி ஃபீல் பண்றாங்க. சோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா பிராண்டட் ப்ராடக்ட்டும் நல்ல கொஞ்சம் காஸ்ட்லியா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஹேண்டில் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாருங்க. ஒரு சில ஜார்ஸ்ல ஹேண்டில் கொடுக்கறதே இல்லை. இதனால மேல அழுத்தும் போது வைப்ரேஷன்ல நிறைய பேர் விட்டுறாங்க. சோ இதனால செதறிடுது. சோ அதனால ஹேண்டில் இருக்கா மாதிரியான ஜார் இருக்கக்கூடிய ஒரு மிக்சர் கிரைண்டரை தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது பெஸ்டான ஒரு பையிங் ஆப்ஷனா இருக்கும். அண்ட் இதுலயே ஒரு சில அடிஷனலா விஷயங்கள்லாம் தராங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா டெட்ரா டெக்னாலஜி தராங்க. ஒரு சில பேர் அல்ட்ரா டெக்னாலஜி கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா வேற மாதிரியான நேம்ல டெக்னாலஜி சேம் தான், அதெல்லாம் கொடுக்குறாங்க. சோ அதுல எது உங்களுக்கு தேவை அப்படிங்கறத பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஏபிஎஸ் பாடி நீங்க வாங்குறீங்க மிக்சர்ல, பட் ஆனா ஷாக் ப்ரூஃபா இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. லைட்டா தண்ணி பட்டாவே ஷாக் அடிக்குதா நிறைய ப்ராடக்ட்லாம். சோ அதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல ப்ராடக்ட்டா வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம டாப் 5 பெஸ்டான மிக்சர் கிரைண்டர் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 5th பிளேஸ்ல பிரீத்தில இருந்து வரக்கூடிய மிக்சர் கிரைண்டர் பத்தி பார்க்க போறோம். பவர்ஃபுல் 750 வாட்ஸ் 5 ஜார்ஸ் வீகா W5 மோட்டாரோட தராங்க. 4 ஃப்ரண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் நாக், 3-in-1 இன்ஸ்டா ஃப்ரெஷ் ஜூஸரும் கிடைக்கும். லோ நாய்ஸ் லெவல் 80 dBக்கும் கம்மியா தான் இதுல இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 7,895 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 4,575 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல சுஜாதால இருந்து வரக்கூடிய மிக்சர் கிரைண்டர் பத்தி பார்க்க போறோம். மோஸ்ட் பவர்ஃபுல் 900 வாட்ஸ் மோட்டார் இதுல கொடுத்திருக்காங்க. 2 செப்பரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 90 மினிட்ஸ் கண்டினியூஸ் ரன்னிங் ஆப்ஷன் இதுல கொடுத்திருக்காங்க. வைப்ரேஷனான ஃப்ரீ ஆபரேஷன் இதுல இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 5,200 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 785 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல உஷால இருந்து வரக்கூடிய மிக்சர் கிரைண்டர் பத்தி பார்க்க போறோம். பவர்ஃபுல் 750 வாட்ஸ் அண்ட் 3 ஜார்ஸ் கொடுத்திருக்காங்க. 3 ஸ்பீட் செட்டிங் வித் பல்ஸ் ஃபங்க்ஷனோட வருது. சின் லிஃப்ட் ஃபுட் சேஃப் பிளேட்ஸ் கொடுத்திருக்காங்க. SS304 தான் இதுல பயன்படுத்தி இருக்காங்க. 3
3-pin plug earthing for safety-காக இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 3438 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 104 verified reviews இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல பிலிப்ஸ்ல இருந்து வரக்கூடிய மிக்சர் கிரைண்டர் பத்தி பார்க்க போறோம். பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய 750 வாட்ஸ் மோட்டார்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லீக் ப்ரூஃப் ஜார்ஸ் இதுல இருக்கு. 750 வாட்ஸ் மோட்டார் ஆட்டோ கட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் தராங்க. பியூர் பல்பி ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கான தனி ஜார்ஸும் இதுல இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 4299 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 992 verified reviews இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பஜாஜ்ல இருந்து வரக்கூடிய மிக்சர் கிரைண்டர் பத்தி பார்க்க போறோம். பவர்ஃபுல் 750 வாட்ஸ் மோட்டார் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. 1.5 லிட்டர் அளவுகள்ல ஒரு ஜார் கொடுக்குறாங்க. ட்ரை ஜார் பாத்தீங்கன்னா 1 லிட்டர் கெபாசிட்டியோட வருது. சட்னி ஜார் பாத்தீங்கன்னா 0.4 லிட்டர்ல கொடுக்குறாங்க. ஃபுட் ப்ராசஸிங் பவுல் அண்ட் 6 அட்டாச்மெண்ட்டும் கூடவே தராங்க. கோகனட் ஸ்கிராப்பரை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 7990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. based on 233 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வருகிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. see you, have a nice day.